ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், மோர் குழம்பு, புளிட்ட குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, இருப்புளி குழம்பு எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ். ரொம்பவே யூனிக்கான சக்கை, அதாவது சின்ன சக்கை, பலா மூசுன்னு சொல்கிற பிஞ்சு பலாக்கா, அதில் ஒரு உசிலிக்கறி. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இடிச்சக்கை உசிலிக்கு சின்ன சக்கையை மேல் தோல் எடுத்துகிட்டு நடுவில் உள்ள தண்டையும் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் இருத்து வச்சுருக்கேன். இது சக்கை கொட்டை, ஒரு 10 சக்கை கொட்டையை மேல் தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் இது நல்லா வேகும். சக்கை கொட்டைன்னா பலா கொட்டை. இதையும் இது கூடவே சேர்த்து மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி ஒரு தடவை பெசரி விட்டுடலாம். இது தண்ணிலாம் விட வேண்டாம். இதை சாதம் பருப்பு வைக்கும்போதே குக்கரில் வச்சு குக்கர் மூடி 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் 3 விசில் விட்டு ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு, ஜோராக வந்திருக்கு. இப்போ இதை உசிலிக்கலாம். பருப்பு உசிலிக்கு இது 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை 1 மணி நேரமாக ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். மிக்சியில் காரத்துக்கு 4 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால இதில் அவ்வளோ தூரம் காரம் இல்லை. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஏன்னா சக்கரை கொஞ்சம் கேஸ் ஆகும், அதுக்காக 4 கருவேப்பிலை. இந்த தண்ணி வடித்த பருப்பை இதில் சேர்த்துடலாம். இதில் பெருங்காயப்பொடி, இந்த உசிலிக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே சக்கையை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதை தண்ணி விடாமல் கரகரப்பாக இந்த மாதிரி திருப்பின்னு வந்துட்டேன் பாருங்க. கரகரப்பாக ஒன்றும் பாதியமாக இருக்கும். கொஞ்சம் கூட தண்ணியை விடலை. இந்த மாதிரி பண்ணும்போது ஜாஸ்தி எண்ணெய் விட வேண்டாம். வானலியில் தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சக்கைக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டால் தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் மணமாகவும் இருக்கும். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்து தாளிச்சிட்டு இந்த பருப்பு கலவையை இதில் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு நல்லா உதிராகிடும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் வதக்கினால தண்ணியே விடாமல் அரைச்சிக்கோங்க. அதனால் இது கொஞ்சம் உதிரட்டும். அதுக்குள்ளே இந்த வெந்த சக்கையை இந்த மாதிரி இது பண்ணாலே பொடி பொடியாகிடும். பாருங்கள் எவ்வளோ ஜோராக கையாலேயே நசுக்கினா போகிறோம். இந்த மாதிரி தூளாக ஆக்கியாச்சு, தெரியத்தா? பாருங்க, இந்த பருப்பும் ஜோராக உதிராக நல்ல உசுலி வச்சாச்சு. தண்ணியே இல்லாமல் அரைச்சதுனால சட்டுன்னு ஒரு வித்தின் 3 மினிட்ஸில் இந்த மாதிரி உதிரும். அதிகமாக எண்ணெயும் செலவழிக்க வேண்டாம். யூஸ்வலாக உசிலினாலே நிறைய எண்ணெய் தானே செலவாகும். இதுக்கு 2 ஸ்பூன் தான். இப்போ இந்த உதுத்து வச்சுக்கிற சக்கை கொட்டை இடிச்சதே இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ரெஷ்ஷு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் ஸ்டவ் ஆன் பண்ணி அருமையான உதிரான சக்கை உசிலி கறி ரெடி. ரொம்ப சோறாக இருக்கும். அது இடிச்சக்கை தோரன் சார்தத்துக்கு பண்ணுற மாதிரி மிளகு பொடி பொடிச்சு போட்ட இந்த சக்கை தோரன்லாம் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம சேனலில். இந்த மாதிரி உசிலி கறியாகவும் செய்யலாம். ரொம்ப சோறாக இருக்கும். நல்ல தேங்காய் எண்ணெய் மணத்தோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க. இதை மோர் குழம்போட தொட்டு சாப்பிட்லாம், வெந்தய குழம்போட, அதோட இருப்புளி குழம்பு எல்லாத்தோடையும் வச்சுட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ரசத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஜோராக இருக்கும். சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.